தவிர்க்க முடியாது. நம்மளுடைய படிப்பை செல்போன் மூலமாக சில படிப்புகள் இருக்குன்னா நம்ம தவிர்க்க முடியாது. அளவு குறைச்சிக்கணும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. தேவையில்லாம் நைட் நேரம் செல்போனை பார்க்கறது கண்ணு கெட்டுது, அதை குறைச்சிக்கணும். போதைப் பொருள் ஒழிக்கிறதுக்கு நீங்கள் உதவி பண்ணணும். நீங்கள் தான் இந்த நாட்டு மன்னர்கள், சரிங்களா? உங்களை நம்பி தான் இந்த நாடு இருக்கு. நாடு உங்களை நம்பி தான் இருக்கு. யார் சொன்னது? அப்படி யார் சொன்னது? உங்களை நம்பி தான் நாடு இருக்கு. நாடு வல்லரசாக இருக்கு. யார் காரணம்? இளைஞர்கள் கையில் தான் இருக்குன்னு சொன்ன தலைவர் யார்? வெரி குட். அப்துல் கலாம். நம்ம மண்ணில் பிறந்தவர், இந்த நம்முடைய நாட்டில் பிறந்தவர், மிகவும் உயர்ந்த மனிதர். நாட்டினுடைய நம்முடைய இதை பணத்தை நிரூபித்தவர் அவர் தான். ஏவுகணை முதல்ல உருவாக்கியவர் அவர் தான். அதனால முடிந்தால் முடியாது எதுவுமே கிடையாது. நம்முடைய எண்ணங்கள் கூடாமல் எப்படி இருக்கணும்? லட்சியத்தை நோக்கி இருக்கணும். லட்சியம் நோக்கி இருக்கணும். கனவு காணணும். கனவு காணணும். கனவுனா தூக்கத்தில் வர்ற கனவு இல்லை, தூங்க விடாமல் பண்ணுறது தான் கனவு. ஒவ்வொருவரும் லட்சியம் இருக்கணும். ஆம்பிஷன் யாராக இருக்கு? உங்களுக்கு என்ன லட்சியம்? உங்களுக்கு என்னது? என்ன ஆக போறீங்க படித்து? ஐஏஎஸ். வெரி குட். உட்காருங்க. ஐஏஎஸ் அதிகாரி பெரிய அதிகாரி, இப்போதான் ரிட்டையர்ட் ஆனாரு. உள்துறை செயலாளர் இருந்து இப்போ அவருக்கு பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்காரு. அது தெரியுமா? யார் வந்தாரு? உங்கள் பள்ளிக்கூடத்துக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்திருக்காரு. இறையன்பு ஐயா, இறையன்பு வந்திருக்காரு. அவர் மிக சிறந்த மனிதர், புத்தக எழுத்தாளர், அருமையான மனுஷர். அவர் பேசினா கேட்டீங்கன்னா நீங்கள் எல்லாம் மெய் மறந்து நிற்கணும். அந்த வயது பேசக்கூடியவர். நம்ம உள்துறை செயலாளர் இருந்தார் நம்ம தமிழ்நாட்டில். இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டாரு. இருந்தாலும் அவருடைய பொதுப்பணி, சமூக பணி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு அவர். நீங்கள் உங்களுடைய லட்சியத்தை வளர்த்துக்கிறணும். போதைப் பொருளுக்கு அடிமையாகக்கூடாது. வீட்டில் அப்பா ஏதாவது போதைப் பொருள் அடிமையாக இருந்தாலும் அவருக்கு சொல்லணும். நீங்கள் தான் சொல்லணும், அப்பா நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லணும், சரிங்களா? அதே மாதிரி போக்குவரத்து விதிகள்லாம் கடைபிடிக்கணும். வீட்டில் நீங்கள் ஸ்கூலுக்கு வர பாதுகாப்பாக இருந்தால் தானே நல்லது. நம்ம பாதுகாப்பு முக்கியம் இல்லையா? ரோட்லேருந்து நீங்கள் வீட்டுக்கு ரோட்டுக்கு வரீங்க, வீட்டில் ரோட்டுக்கு வரீங்க. ரோட்டுக்கு என்னென்ன டிராஃபிக் ரூல்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு போக முடியாது. எல்லாம் சைக்கிள் வரீங்களா? சைக்கிளில் வரீங்க. சைக்கிள் ரொம்ப கேர்ஃபுல்லாக வரணும். வண்டி ஓட்டிட்டு வரும்போது இடது பக்கமாக வரணும். கீப் லெஃப்ட். நம்ம நாட்டோட ரூல்ஸ் கீப் லெஃப்ட். இடது பக்கமாக தான் போகணும். இதில் டூ வீலரில், சைக்கிளில். டூ வீலரில் ஓட்டக்கூடிய வயசு உங்களுக்கு இல்லை. 18 வயசு பூர்த்தி ஆனால் தான் நீங்கள் லைசன்ஸ் எடுத்து டூ வீலர் ஓட்டணும். நடந்து போனால் இந்த பக்கம் போகணும், வலது பக்கம். கீப் ரைட். எதுக்காக வலது பக்கம் போகிறோம்? டூ வீலர் மட்டும் இடது பக்கம் போகிறோமே. நடந்து போகிறப்பையா வலது பக்கம் போகிறோம் ரோட்டில்? யாருக்காவது தெரியுமா? டூ வீலரில் போகும்போது இடது பக்கம், சைக்கிளில் போகும்போது இடது பக்கம், நடந்து போகும்போது ஏன் வலது பக்கம் போக சொல்கிறோம்? அதாவது ஒரு ஆள் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் இடது பக்கமாக போனால் பின்னாடி வர வண்டி நமக்கு தெரியாது. வலது பக்கமாக போனோம்னா எதிர்த்தாப்புல வர வண்டி நமக்கு தெரியும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒதுங்கி ஓரமாக பாதுகாப்பாக போகணும். அதான் காரணம், வேறு எதுவுமே கிடையாது. அதை நீங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? அதை ஃபாலோ பண்ணணும். ரூல்ஸு தெரிஞ்சுக்கணும். ரூல்ஸை மீறக்கூடாது. அப்பா அவங்களை டூரில் இறக்கி விட்டாங்கன்னா அவர் ஹெல்மெட் போட்டுக்கணும். அவர் ஹெல்மெட் போடணும்னா